கறி எல்லா சுவையும் இருக்குது. எல்லா சுவையும் அவஞ்சிலே நம்ம நாட்டுக்கோழியில் சாப்பிடாம நல்லா தான் இருக்குது. அதை விட கருவா மரத்தில் போய் கருவாலையெல்லாம் பிடிங்க போட்டு சமைச்சா அப்படியே நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அது குடும்பமான வாசமாக இருக்குது. இன்றைக்கு வந்து இதில் சாப்பிட்டுட்டு இந்த புல்லில் வந்து படத்தோடு நிறுத்திட்டு கொண்டு கொள்ளணும். நான் போய் பாய எடுத்துட்டு வரேன். நேரம் போகிறான்னு தெரியாது, இது போகிறான்னு தெரியாது. எங்கட காணி தானே பிடிஞ்சாலும் ஒன்று தான், இருந்தாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். நான் கேட்குறேன் எங்கட காணி, எங்கட இடம் படத்துக்கு பக்கத்தில் அங்கே வேக்காரெலாம் தண்ணி வாயு. அம்மா வந்து வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா, கஷ்டமுண்டு. நான் தான் வந்து வெட்டி கொடுப்போம். நாங்கள் இளநியை வெட்டுவோம். இளநீ வெட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் வைக்கலாம். எப்படி போதும்னு பாருங்க தென்னை மரம். அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையலம்மா? இன்றைக்கு நாங்கள் நல்ல வெள்ளமாக புட்டுமா வச்சு நல்ல ஒரு நாட்டுக்கோழியில் ஒரு கறியும் காய்ச்ச போகிறோம். இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து சுவையாக தரணும். ஒரு வெள்ளமாக புட்டுருக்கணும் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, அப்படி ஒரு சுவையாக இருக்கும். அதுக்கு நாங்கள் 3 சுண்டு போதுமாக தான் நல்ல வடிவாய் அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். கஜ்ஜமாக இது. அதோட இங்கே பாருங்க நல்ல ஒரு நாட்டுக்கோழி கொண்டு உரிச்சு வச்சிருக்கிறோம். நல்ல ஒரு சேவல் எப்படி இருக்கான்னு பாருங்க. இப்போ நாட்டுக்கோழி உடம்பில்லை. அதோட பாருங்க நல்லபடியாக வெங்காயம் எல்லாம் நல்ல துப்புராய் கழுவி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம். அதோட பச்சை மிளகாய், ரம்பை, அதோட ரஜ்ஜி சரக்கு, பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் நல்ல ஒரு சுவையான சமையல் ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து இன்றைக்கு தென்னந்தோப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். பாருங்கள் அப்படி இருக்கணும் தென்னந்தோப்பெல்லாம் வந்திருக்கோம் தான். ஆனால் மழையும் பெய்யும் போல மழை இருளும் வந்து அப்பப்போ வந்து சாதுவாக தூரி போட்டு போகுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காண்டு. அதை விட நல்ல இயற்கையான காற்று வந்து கொண்டு இருக்கு. அப்போ நாங்கள் இனி சமைக்க தொடங்குவோம். என்னம்மா சமைக்க தொடங்குவோம். நாங்கள் முதல்ல ரஜ்ஜியை கலப்பி எடுப்போம். கோழிக்கு முதல்ல முடிச்சா கழுவி போட்டு தான் பட்டுவோம். இந்த இறைச்சி வந்து வெட்டினா பூரா கழுவக்கூடாது. கழுவினா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். முதல்ல வந்து கழுவி எடுப்போம். நல்லபடியாக கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் இறைச்சியை வெட்டுவோம். அம்மா வந்து வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா, கஷ்டமுண்டு. நான் தான் வந்து வெட்டி கொடுப்போம். இப்படியே நாங்கள் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் உடனே சமைக்கிறோண்டா உடனே போய் கடையில் வந்து பாய்லர் கோழி தான் வாங்கி சமைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஈஸியான முறையில் வெட்டி கொள்ளலாம். இது கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது வெட்டுறதுக்கு. ஈஸியான முறையில் வெட்டி ஈஸியான முறையில் சாப்பிட்டு கொள்ளலாம். இது சாப்பிடவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் நல்லோட இறைச்சியெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். சின்ன சின்ன தான் வெட்டி எடுக்கணும் இந்த இறைச்சியை. அப்போ தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கும். அதோட நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து கொள்வோம். கொஞ்சம் காத்தடிக்கிற வழியால் அதோட அளவான மிளகாய் தூளையும் சேர்த்து கொள்வோம். அதோட அளவான உப்பையும் சேர்த்து கொள்வோம். கலந்து விடுவோம். எல்லாம் சேரட்டும். பழைய காலத்து ஆக்கள் சொல்லி வேணும் காகம் கரைஞ்சா கடிதம் பெறும். அல்லது உறவினர் பெறுவினம் வீட்டுக்கு விருந்தாளிகள் பெறுவினம். இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி தானே சமைக்கிறோம், கட்டாயம் பெறுவினம். பெறுவினம் அது நல்லதானே பெறட்டும். சந்தோஷம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் இறைச்சி. நாங்கள் மூடி வச்சுட்டு அடுப்பை மூட்டுவோம். நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். நல்ல தென்னதோடு நல்ல கண்ணாடியெல்லாம் கிடக்குது. அடுப்பை அடுத்து வச்சு மூட்டுவோம். அதை விட இன்றைக்கு நல்ல ஒரு காற்று அடிக்குதாம்மா. நல்ல காற்று அடிக்குது தான் தம்பி. மழைக்கு என்னன்னு தெரியல. ஆனால் மழை இதுலும் இருக்குது. நல்ல அடுப்பு பெரிய தொடங்கிட்டுது. நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம். இன்றைக்கு வந்து அடுப்பு வந்து சுழண்டு அரிக்கும். அதுதான் புக்க கூட பாருங்க. சட்டி நல்லா சூடாக இருக்குது. நாங்கள் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அதில் வெந்தயத்தை போட்டுக்கொள்வோம். அதோட பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அதோடு நாங்கள் பட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், ரம்பையில எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே சுற்றி இருக்கிறாங்க.
அப்படியே வதக்கிடுவோம். நல்லா வதங்க. நாங்கள் அதோட இறக்கியும் சேர்த்துக்கொள்வோம். நல்லபடியாக பிரட்டி விடுவோம். எல்லாம் சேர்த்து அவியும். இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. தண்ணியிலே அவியும். அப்பா நல்ல வாசம் கொண்டு வருதாம்மா எனக்கு. காற்று வளத்துக்கு தான் இருக்கிறேன். நாட்டுக்கோழி வாசம் பண்ணால் சொல்லவா வேணும். என்னம்மா சரியான வெயிலாக இருக்கோருக்கா இளநீ மரத்தடிக்கு போனால் தான் சரி போல இருக்கண்ணே. அதை விட இப்படி ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருந்து இளநீ குடிக்காமல் இருக்கிற சரியில்லை தானே. கறி வந்து அவியட்டும் வேணாம்மா. இப்போ நாங்கள் இளநீ மரத்தடிக்கு வந்துட்டோம். இருக்குதாம்மா. என்ன சொல்லுங்க மாமா, பழைய காலத்தில் அந்த பேட்ச் ஓனாக சொல்லிக்கணும் ஒரு மரத்தில் வந்து 3 இளநீ பிடுங்க கூடாது. குட்டிப்பா உண்டை நான் ரெண்டை வெட்டி தர போகிறேன், நீங்கள் ரெண்டை குடிக்க போகிறீங்க. இப்போ நாங்கள் இளநியை வெட்டுவோம். இளநீ வெட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் வைக்கிறேன். எப்படி போதும்னு பாருங்க தென்னை மரம். இப்படி தென்னை மரங்களெல்லாம் முதல் இருந்தால் சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டோம், அங்கேருந்து அந்த சர்க்கஸ் அடிப்போம் ஏறி இருந்து. சின்ன பிள்ளைகள் நல்ல இளநீ. அம்மா இந்தாங்கம்மா. தண்ணி விடாம யாரும் குடிப்போம். தான் குடிக்க போகிறோம். நல்ல பருவம் பழுக்கள் வந்து நானும் குடிப்போம். அப்பா நல்ல இனிப்பாக தானே இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல தண்ணி விடாயும் இருக்குது, அதில் வந்து நல்ல இனிப்பாயும் இருக்குது. அப்படியே கவுட்டு ஊற்ற வேண்டியா. பழுக்கலை பாருங்க அப்படி இருக்கண்டு. கருவா மரம் நிற்கிறபடியாக உடனே வந்து பிடுங்கி கொள்ளலாம். என்னம்மா பிஞ்சு பிடிக்குது இப்போ தானே? ஓ காய்க்க போகுது. கிழங்கு கண்டு வந்து ஆளை இல்லை கண்டு போச்சு போடுது. மழை பெய்யும் முளைச்சிருக்கு இப்போ நிறைய கண்டு நிற்குது. கருவா கண்டு வேணுமெண்டா வாங்க இல்லை மழை பெய்ய விட்டு வந்தால் கொடுக்கலாம். இல்லை மழை பெய்யாட்டியும் பரவாயில்ல. இப்போ எங்களை குளம் திறந்துருக்கிறபடியாக தண்ணியை விட்டு பிடுங்கலாம். கொஞ்சம் வளர்ந்த கண்டு நிற்குதானே. அதோட இஞ்சி பாருங்க இதில் நிற்குது. கொண்டே ஒரு மரம் இந்த 2 மரம் வச்சு விட்டோம்டா. ஒரு மரம் வச்சு விட்டோம்டா வீட்டுக்கு நாங்கள் இப்போ தூள் அரைக்க போகிறோம்னாலும் உடனே வந்து கருவாயிலையாக பிடுங்கி அரைச்சி கொள்ளலாம். இப்போ நாங்கள் கரையை போய் பார்ப்போம் என்னம்மா.
இந்த இறைச்சியில் இருந்த தண்ணியிலேயே அவிஞ்சிட்டு காற்று தண்ணி கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதை விட காற்று வளர்த்து இருக்கிறனா இருக்கலாம் இருக்காமல் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்குது எனக்கு. நல்ல வாசம் தான் இறைச்சி கறி என்றால். இதோட நாங்கள் அளவான பாலை சேர்த்து கொள்வோம். கொஞ்சம் குழம்பாக தான் இருக்கணும். ஃபுட்டு தானே இல்லை வடையாக துளாகி விடுவோம். நாங்கள் கரையை மூடி விடுவோம், கொதிக்கட்டும். தேங்காய் பால் விட்டது தானே நல்லா கொதிக்குவோம். வந்து பாப்பம் கறி வத்திடுவோம். நல்லா வத்தி கொண்டு வந்து இதோட கருவேப்பிலையும் சேர்த்து கொள்வோம். அதோட வந்து நாங்கள் ரெண்டு கருவாயிலையும் சேர்த்து கொள்வோம். அதோடு நாங்கள் எடுத்து வச்சுட்டு இறைச்சி சிறக்கையும் செய்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் செய்து நல்ல வடிவத்தில் ஆகி விடுவோம். வாசம் வந்து கமக்குது. நல்ல இறைச்சி கறி அப்படி தான் இருக்கும். அது ஒரு சமைச்சா அப்புறமா தெரியும் வாசத்தில். அது நாட்டுக்கோழியாண்டா இன்னும் புரிம்பா தெரியணும் அம்மா. இல்லை வாசம் சாப்பிட ஒரு கவுத்து எல்லாம் காணும். நல்ல சுவையாக இருக்குது. அப்படி நிறைய பார்க்கவே தெரியுதம்மா. நாங்கள் இதெல்லாம் எடுப்போம். மூடி விடுவோம். கறி ஆறட்டும். அப்புறம் தேசிக்கு அப்படியே சேர்த்து கொள்ளுவோம். கறி ஆறிட்டு நாங்கள் தேசிக்கு அப்படியே சேர்த்து கொள்ளுவோம். இதை கிடந்தால் மட்டும்தான் நான் அகப்பைக்க புளிக்கிறேன். புளியை சேர்த்து கொள்வோம். நல்லபடியாக எல்லாம் சேர்த்து கொள்வோம். அப்போ இனி புட்டை வச்சா சரி. சரி, புட்டை வச்சா சாப்பிடலாம். இப்போ நாங்கள் இனி புட்டை வைக்க தொடங்குவோம். கறியெல்லாம் மூடி வச்சுட்டு புட்டை வைப்போம். தெரியுமா குழந்தைங்க கஷ்டமாயிடும். எல்லாம் பறக்கும் என்னம்மா உங்களுக்கு என்னம்மா கை காலெல்லாம் மாவா சண்டி எல்லாம் பார்த்துப்பா. காற்றுக்கு வந்து பறந்து கொண்டிருக்கு. ஒருக்கா குழச்சிட்டோம்டா சரி. ஈரத்தில் வச்சு குழைக்கணும் தானே. நாங்கள் நல்ல வடிவாக மா குழைச்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் அவிக்க வைப்போம். இலையும் பொதிச்சு கொண்டு வந்துட்டு நல்ல வடியாக வச்சு மூடி விடுவோம். மூடி நல்லா சுடு இது தான் இருக்கும். நான் நல்லா அரைஞ்சிட்டு இறங்கி எடுப்போம். இந்த மாவோட சேர்த்து குழைப்போம். மா நல்ல வடிவாக ஆறிடுது. நாங்களே குழைச்சி எடுப்போம். நாங்கள் முதல் தரம் குழைக்க சுடுதண்ணி தான் மட்டும் குழைச்சோம். நாங்கள் ரெண்டாம் தரம் குழைக்க பச்சை தண்ணி தான் மட்டும் குழைக்க போகிறோம். காரணம் நல்லா அவிஞ்சிட்டுருமா. நல்லா அவிஞ்ச விடணும். நாங்களே இப்போ நல்லபடியாக மா குழைச்சி எடுத்துட்டோம். இது தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்வோம். நல்லபடியாக கலந்து விடுவோம். நாங்கள் இப்போ புட்டுக்கு படியாக மா குழைச்சி எடுத்துட்டோம். நீத்து பொட்டியில் எடுத்து வச்சா வைப்போம். நாங்கள் புட்டு அவிக்க வைப்போம். மூடி விடுவோம். நாங்கள் இடத்துல வந்து பார்ப்போம். புட்டை அவிஞ்சிட்டு உண்டு அவிஞ்சிட்டு அடுப்பு வந்து இப்படி எரிஞ்சு அவியுமாம்மா வேகமா. அடுப்பு நல்லா எரிஞ்சோம்னா இதிலே அவியும். சரி, நாங்கள் இறக்கி எடுப்போம். இதுக்கு ஒரு பக்கத்துலேயே இறக்குவோம். தூரத்துக்கு வரதாலே எல்லாம் பாத்திரங்களும் கொண்டு வரலாம்.
இப்படியே நாங்கள் புட்டை அவிச்சு எடுப்போம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டால் ஒரு கார் ஒன்று போய்கொண்டிருக்கு மெல்ல மெல்லமாக. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். வேற வந்து புட்டெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம், இறைச்சி கறியும் வச்சுட்டோம், சாப்பிடுவோம். வெள்ளமாக புட்டு சரி நாங்கள் சாப்பிடுவோம். 4 பேருக்கு வந்து போட்டு வச்சிருக்கு. அப்போ அப்படி இருக்குது. தரமாக இருக்குது நாட்டுக்கோழி, அதுக்குள்ள சேர்க்க காற்று சொல்லி வேலை இல்லை, தரமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சாப்பாட்டை விட இந்த இயற்கையான ஒரு நல்லா இருக்கு எனக்கு. அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்க மேலே நிமிந்து பார்க்க சொத்தமெல்லாம் தெரிகிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இல்லை அறியாமலே நிற்கிறமா இருக்குது, அப்படி இருக்குது. அப்போ நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்குது? நாட்டுக்கோழி தான். இவ்வளோ நாளும் வந்து சோறோட சாப்பிட்டுருக்குங்க, புட்டோட சாப்பிட எப்படி இருக்குது? இனிமையாக இருக்குது. சொத்தை விட புட்டு தரம் போடாது நாட்டுக்கோழிக்கு. எல்லா சுவையும் இருக்குது. எல்லா சுவையும் அமைஞ்சிருக்கு நம்ம நாட்டுக்கோழியில். சாப்பிடாம நல்லா தான் இருக்குது. அதை விட கருவா மரத்தில் போய் கருவாலையெல்லாம் புடிங்கொண்டு போட்டு சமைச்சா விட நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அது குடும்பமான ஒரு வாசமாக இருக்குது. இந்த பக்கத்தே கருவா மரம் நிற்கி. நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு சாப்பாடு. இன்றைக்கு வந்து இதில் சாப்பிட்டு இந்த புல்லில் வந்து படத்தோடு நிறுத்தி கொண்டு கொள்ளணும். நேரம் போகிறான்னு தெரியாது, இது போகிறான்னு தெரியாது. எங்கட காணி தானே பிடிஞ்சாலும் ஒன்று தான், இருந்தாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். நான் கேட்குறேன் எங்கட காணி, எங்கட இடம் பக்கத்தில் அங்கால வேக்கால தண்ணி வாயு. அதை விட இப்படியான சாப்பாடுகள் வந்து இப்படியான ஒரு இடங்கள்ல இருந்து ஒரு 4-5 பேரோட சாப்பிடணும். பாருங்க எல்லாரும் சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி அடித்து சாப்பிடுவோம். இந்த நல்லா இருந்து பாருங்க கோழி கூவுது. அதை விட அப்பாவுக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு. அப்பாவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையோட சேர்ந்த ஒரு அருமையான ஒரு சமையலும் அருமையான ஒரு சாப்பாடும் குடும்பத்தோட. அப்போ நாங்கள் இந்த காணொலியோட முடிச்சு கொள்வோம். நம்ம மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய்.